Welcome back to the New World of Education Zoology YouTube channel. Today we will see about Trypanosoma campiansi. First அதோட classification என்ன அப்படிங்கறத பார்ப்போம். உலகம் வந்து புரோட்டிஸ்டா. இதோட வகைப்பாடு அப்படின்னு சொல்லும்போது உலகம் வந்து புரோட்டிஸ்டா, தொகுதி யூக்ளினா, வகுப்பு வந்து கைனட்டோபிளாஸ்ட் அண்ட் வரிசை வந்து ட்ரிப்பனோசோமாட்டிடா, குடும்பம் வந்து ட்ரிப்பனோசோமாட்டிடே, பேரினம் வந்து ட்ரிப்பனோசோமா. இதான் இதோட கிளாசிஃபிகேஷன். உலகம் வந்து புரோட்டிஸ்டா, தொகுதி வந்து யூக்ளினோசோவான்னு வரும், யூக்ளினா, வகுப்பு கைனட்டோபிளாஸ்ட் அண்ட் வரிசை வந்து ட்ரிப்பனோசோமாட்டிடே அண்ட் குடும்பம் வந்து ட்ரிப்பனோசோமாட்டிடே அண்ட் பேரினம் வந்து ட்ரிப்பனோசோமா. ஓகேவா, இதுதான் இதோட கிளாசிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு இது எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து முதுகெலும்பற்ற உயிரிலையும் முதுகெலும்பு இருக்கிற உயிரிலையும் வந்து இருக்குது. முதுகெலும்பற்ற உயிர் இன்வெர்டிபிரேட்டர்னா டிசி கொசுலையும், முதுகெலும்புடைய வகையில் வந்து மேன்லையும் மனிதன்லையும் வந்து அவனோட ரத்தம், நிணநீர், திசுக்கள், செரிப்ரல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க, மூளை தண்டுவட திரவம், இதில் எல்லாம் வந்து இது காணப்படுது. ஓகேவா, அண்டு இதோட இனங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா ட்ரிப்பனோசோமா கேம்பியான்சி இப்போ நம்ம பார்க்குறோம், ட்ரிப்பனோசோமா ஃப்ரூசி ரொடிசியன்சிஸ் அண்ட் ட்ரிப்பனோசோமா குரூசி, ட்ரிப்பனோசோமா இவான்சி, இதெல்லாம் வந்து மற்ற அதர் இனங்கள் வந்து அதர் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. இதோட இன்ட்ரோ அப்படின்னு சொல்லும்போது ட்ரிப்பனோசோமா கேம்பியான்சி வந்து ஆப்பிரிக்க உறக்க நோயை வந்து ஏற்படுத்துது. ஓகேவா, ஆப்பிரிக்க உறக்க நோய் அப்படின்னு சொல்லும்போது ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது இல்லாமல் இது வந்து டிசி கொசு வந்து இதில் வந்து என்ன செய்யுதுன்னா கடத்துது. ஓகே, டிரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் யாருன்னா க்ளோசினா பால்பாலிஸ் அப்படிங்கிற இந்த டிசி கொசு தான் வந்து வெக்டாராக வந்து செயல்படுது. அண்டு இது வந்து துணை ஆப்பிரிக்க கண்டத்தில் வந்து முக்கியமான ஒரு ஹெல்த் ப்ராப்ளமாக வந்து இந்த ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். ஏன் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட அப்ரிவியேஷன் பார்த்தோம்னா ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரிப்பனோசோமியாசிஸ் அப்படிங்கிறதோட ஷார்ட்டை தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹார்ட் டிசீஸ்னாலும் ஆஃப்ரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பனோசோமா கேம்பியான்சி வந்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆல்டோ கேஸ்டலின் அப்படிங்கிறவங்க வந்து 1902 வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் ட்ரிப்பனோசோமா ஃப்ரூசியை யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா டேவிட் ப்ரூஸ் வந்து 1890 வந்து கண்டுபிடிச்சார். அண்ட் ட்ரிப்பனோசோமா குரூசி அப்படிங்கிறத வந்து கரோலஸ் சாகாஸ் அப்படிங்கிறவர் 1909 வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பனோசோமா ஏற்படுத்தும் நோய்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிப்பனோசோமா கேம்பியான்சி வந்து மேற்கு ஆப்பிரிக்காவில் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆப்பிரிக்கா ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து ஏற்படுத்துது. அண்டு இது வந்து 92% வந்து டிசீஸை வந்து கிராஸ் பண்ணுறது, மேற்கு வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு சொல்லுவோம். அண்ட் ட்ரிப்பனோசோமா ரொடிசியன்சிஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் வந்து உறக்க நோயை ஏற்படுத்துது. ரெண்டுமே வந்து ஸ்லீப்பிங் சிக்னஸை தான் ஏற்படுத்துது. ஆனால் வந்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா கேம்பியான்சி 98%, 92%, ரொடிசியன்சிஸ் வந்து 8% வந்து டிசீஸை ஏற்படுத்தும். அண்டு அது வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலையும், இந்த ரொடிசியன்சிஸ் வந்து ஈஸ்ட் ஆப்பிரிக்காவிலையும் வந்து இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸை வந்து ஏற்படுத்துது. அண்ட் ட்ரிப்பனோசோமா குருசி வந்து அமெரிக்காவில் வந்து டிசீஸை ஏற்படுத்துது. அண்டு இதை கண்டுபிடிச்சவங்க தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், சாகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பேராலே அந்த நோய்க்கு வந்து சாகாஸ் டிசீஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ ட்ரிப்பனோசோமா குருசி வந்து அமெரிக்காவில் ஏற்படுத்துகிற நோய்க்கு பேர் சாகாஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதோட உடலமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா, உடலை சுற்றிலும் பெலிக்கில் வந்து இருக்குது. இந்த பெலிக்கில் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சுவாசம், கழிவு நீக்கம், இதுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் இருக்கிற அந்த ஃபைப்ரில்ஸ் இருக்குது, அது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குன்னா 9+2 மொத்தம் லெவல் இருக்குது. அது என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குன்னா 9+2 அப்படிங்கிற வரிசையில் வந்து அமைஞ்சிருக்கு. உடம்பு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு தட்டையான உடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உடல் தட்டையான நீளமான வடிவம் உடையதாக இருக்கும். அந்த உடலோட முன்பகுதியில் வந்து ஃப்ளஜெல்லா நீலிலை வந்து இருக்கும். உடலின் பின்பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஜெல்லா இல்லாமல் அது வந்து ஒரு வளைஞ்ச பகுதியாக பிளண்ட்டாக வந்து இருக்கும். இதில் வந்து நீலிலை வந்து காணப்படாது. ஓகேவா, ஆன்டீரியர் பார்ட்டில் மட்டும்தான் நீலிலை வந்து காணப்படும். அண்ட் சைட்டோபிளாசம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சைட்டோபிளாசம், எக்டோபிளாசம் மற்றும் எண்டோபிளாசம் அப்படிங்கிற 2 டைப்பாக வந்து சைட்டோபிளாசத்தை பிரிக்கலாம். எண்டோபிளாசத்தில் பிளிபரோபிளாஸ்ட் மற்றும் கைனோடோபிளாஸ்ட் உட்கரு இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா சைட்டோபிளாசத்தை வந்து 2ஆக பிரிக்கிறோம், எக்டோபிளாசம் எண்டோபிளாசம்னு. அந்த எண்டோபிளாசத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா பிளிபரோபிளாஸ்ட், கைனோடோபிளாஸ்ட், உட்கரு இதெல்லாம் வந்து காணப்படுது. நெக்ஸ்ட்டு பிளிபரோபிளாஸ்டோட இன்னொரு பேர், பிளிபரோபிளாஸ்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா பேசல் பாடி அப்படின்னு வந்து சொல்லலாம். இது உடலோட பின்பகுதியில் வந்து இருக்கும்.
பேசல் பாடியிலேருந்து தான் என்ன உருவாகுது அப்படின்னா நீலிலை உருவாகுது. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னேன்னா நீலிலை வந்து ஆன்டீரியர் பார்ட் முன்பகுதியில தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே வந்து பேசல் பாடியில தான் வந்து பின்பகுதியில் இருக்க பேசல் பாடியில தான் வந்து இந்த நீலிலை உருவாகுது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அப்போ இது என்ன செய்யும்னா பின்பகுதியில் உருவாகி போஸ்டீரியர் எண்டில் உருவாகி ஆன்டீரியர் எண்டுக்கு வந்து போயிடும். ஓகேவா? அண்டு இது வந்து அலை வடிவத்தில் நகர்றதுக்கு இந்த நீலிலை இருக்கிறதுனால இது என்ன செய்ய அன்டுலேட்டிங் மெம்பரின் அப்படின்னு சொல்லுவோம். அலை வடிவத்தில் நகர்ந்து போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அந்த கைனட்டோபிளாஸ்ட் பிளிபரோபிளாஸ்ட் வந்து நகர்றதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த உடலோட பின்பகுதியில் பார்த்தோம்னா தட்டை வடிவத்தில் கைனட்டோபிளாஸ்ட் இருக்கும். கைனட்டோபிளாஸ்ட்ல என்ன இருக்கும்னா மைட்டோகாண்ட்ரியாவும் டிஎன்ஏவும் வந்து இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து அந்த உயிருக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா உட்கரு. உட்கரு அப்படின்னு சொல்லும்போது உட்கரு எப்போதுமே உட்கரு படல தலை சூழப்பட்டிருக்கும், நம்மளுக்கு தெரியும். அந்த உட்கருவில் உள்ள சைட்டோபிளாசம் வந்து நியூக்ளியோபிளாசம்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ உட்கருவில் இருக்க சைட்டோபிளாசம் நியூக்ளியோபிளாசம். உட்கரு என்ன ஷேப்ல இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவத்தில் இருக்கு. உட்கருவுக்கு உள்ள பார்த்தோம்னா நியூக்ளியோலஸ் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பிளாஸ்மோடியத்துலையும் பார்த்தோம். இப்போ உட்கருவுக்குள்ள வந்து நியூக்ளியோலஸ் இருக்கு அப்படின்னா வந்து அது என்னன்னு சொல்லுவோம்னா எண்டோசோம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ எண்டோசோம்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட பாலிமார்பிக். ட்ரிப்பனோசோமாவோட பாலிமார்பிக் அப்படின்னு சொல்லும்போது பலவுருத்தன்மை எப்படி இருக்குன்னா இதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹோரோ அப்படிங்கிறவங்க வந்து 1966 வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்டு இதில் வந்து ஒரு 4 டைப்ஸான ஃபார்ம்ஸ் வந்து காணப்படுது, அமைப்பு வந்து காணப்படுது. அதனால தான் இதை வந்து பலவுருத்தன்மைன்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லீஸ்மேனியல் ஆர் ஏமாஸ்டிகோட். அப்படின்னா என்ன அப்படின்னா நீலிலை இல்லாமல் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன ஃபார்ம்னா லீஸ்மேனியல் ஆர் ஏ அப்படின்னால சயின்ஸை பொறுத்தவரை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ ஏமாஸ்டிகோட் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து நீலிலை இருக்காது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா லெப்டோமோனாட் ஆர் ப்ரோமாஸ்டிகோட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா முன்பகுதியில் மட்டும் வந்து நீலிலை வந்து காணப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரித்திடியல் ஃபார்ம். அது என்ன அப்படின்னா கிரித்திடியல் ஆர் எப்பிமாஸ்டிகோட் அப்படின்னு சொன்னோம்னா உட்கருவுக்கு முன்னால வந்து நீலிலை வந்து உருவாகி இருக்கும். அதை தான் கிரித்திடியல் ஃபார்ம் ஆர் எப்பிமாஸ்டிகோட் அப்படின்னு வந்து சொல்றோம். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து ட்ரிப்பனோசோமிட் அல்லது ட்ரிப்பனோமாஸ்டிகோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீலிலை வந்து பின்பகுதியில் போஸ்டீரியர் பார்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ட்ரிப்பனோசோமிட் ஆர் ட்ரிப்பனோமாஸ்டிகோட் அப்படின்னு வந்து சொல்றோம். இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும்போது இனப்பெருக்கம் வந்து பார்த்தோம்னா இருசம பிளவு மூலம் வந்து இனப்பெருக்கம் நடைபெறுகிறது பைனரி ஃபிஷன் வழியா. அப்போ இருசம பிளவு மூலம் நடக்குது அப்படின்னா ஒரு தாய் செல்ல இருந்து 2 சேய் செல் வந்து உருவாகும். அண்டு ஒரு தாய் செல்ல வந்து இப்போ நம்ம ஒரு நீலிலை தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உயிருக்கே வந்து சிங்கிள் தான் இருக்கும், இது ஃப்ளஜெல்லா இருக்கு. அப்போ 2ஆ டிவைட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அமீபாவில் சொன்ன மாதிரி தான் ஒரு நீலிலை என்ன செய்யுது அப்படின்னா வந்து ஒரு உயிருக்கு போயிருது, ஒரு சேய் செல்லுக்கு போகுது. இன்னும் ஒண்ணுல வந்து 2வது சேய் செல்ல புதுசா வந்து ஒரு நீலிலை பேசல் பாடியிலேருந்து ஒரு நீலிலை உருவாகி முன்பகுதிக்கு போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளிபரோபிளாஸ்ட். இதுல வந்து எப்படி இப்போ பிளவுன்னு சொல்லிட்டோம், இருசம பிளவுன்னு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா எதெல்லாம் வருஷப்படி ஆர்டர் வைஸா எப்படி பிரியும்னா பிளிபரோபிளாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரிவடையும். அடுத்து கைனட்டோபிளாஸ்ட் வந்து செகண்டா வந்து டிவைட் ஆகும். நியூக்ளியஸ் வந்து மூணாவதா டிவைட் ஆகும். லாஸ்டா சைட்டோபிளாசம் வந்து பிரிவடையும். அண்ட் இதோட உணவூட்டம் அப்படின்னு சொன்னோம்னா ரத்தத்தில் வந்து உள்ள ஊட்டப்பொருளை நேரடியாக வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுலேயும் குளுக்கோஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லும்போது வாழ்க்கையில் 2 ஹாஸ்ட் வந்து இருக்கும். அதனால இதை வந்து டைஜெனிக் பேரசைட் அப்படின்னு வந்து சொல்கிற. சில இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தமிழில் டைப் பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ இதை வந்து டைஜெனிக் பேரசைட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு முதல் விருந்தவன். இப்போ 2ன்னு சொன்னோம். அப்போ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பிரைமரி ஹாஸ்டா யார் இருக்கா அப்படின்னா மனிதன் வந்து இருக்கான். செகண்டரி ஹாஸ்ட் யாருன்னா டிசிடிசி கொசு வந்து க்ளோசினா பல்பாலிஸ் வந்து இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மனிதன்ல வந்து தொற்றும் நிலை வந்து என்ன அப்படின்னா மேன்ல மெட்டாசைக்ளிக் ஃபார்ம் அப்படிங்கிறதா மனுஷன்ல வந்து தொற்றும் நிலை இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆகும். டிசிடிசி கொசுவில் தொற்றும் நிலை வந்து ஸ்டம்பி ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஃபார்ம்ல வந்து மனிதன்லையும் டிசிடிசி கொசுவிலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இன்ஃபெக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ட்ரிப்பனோசோமாவோட வாழ்க்கை சுழற்சியை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போட்டிருக்கேன். அதில் வந்து என்னென்ன நிலைகள் வரும் அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது மெட்டாசைக்ளிக் ஃபார்ம், இதுதான் வந்து மேன்ல வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். அண்ட் டிவைடிங் ஃபார்ம் அண்ட் இன்டர்மீடியட் ஃபார்ம்
நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்டம்பி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது இப்போ தான் சொன்னேன். அது வந்து என்னென்னா டிசிடிசி கொசுவில் வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். இந்த 4 டைப்ஸான ஃபார்ம்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது. அண்ணு இப்போ வந்து ட்ரிப்பனோசோமாவோட லைஃப் சைக்கிளை வந்து ஸ்டெப்பாக கொடுத்துருக்கேன், பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்கள், புரியும் கண்டிப்பாக. ட்ரிப்பனோசோமா தாங்கிய டிசிடிசி கொசு என்ன செய்யுதுன்னா ஒரு மனுஷனை வந்து கடிக்குது. கடித்ததும் என்ன செய்யுது, எங்கே போகுதுன்னா ரத்தத்துக்குள்ளே நுழையுது. ரத்தத்துக்குள்ளே நுழைஞ்சதும் இது எதை ஃபீடாக எடுத்துக்கும்னா ரத்தத்தை தான் வந்து உணவாக எடுத்துக்கும். என்ன ஷேப்பில் மாறுது அப்படின்னா லாஞ்சிடியூடினலாக வந்து நீள்குள வடிவத்தில் வந்து மாறுது. மாறினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நெடுக்குவாட்டு இருசம பிளவு, லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன் வந்து நடந்தது என்ன செய்யுதுன்னா பிளவு ஏற்பட்டதுமே உணவு அதை ஸ்டாப் பண்ணிடுது, ஃபீடிங்கை ஸ்டாப் பண்ணிடுது, உணவு உண்பதை நிறுத்திட்டு நீலிலையோட உணவு உண்பதை கொஞ்சம் குறைச்சதுமே ஆட்டோமேட்டிக்காக அதோட ஃப்ளஜெல்லாவோட அளவு வந்து என்ன செய்யுதுன்னா குறைய ஆரம்பிச்சிருது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ நீலிலி வந்து சுத்தமாக இல்லாமல் போயிடுது. ஃபர்ஸ்ட் குறையிறத இன்டர்மீடியட்னு சொல்கிறோம். நீலிலியே சுத்தமாக இல்லாமல் போச்சுன்னா அது ஸ்டம்பி ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த ஸ்டம்பி ஃபார்ம் தான் வந்து டிசிடிசி கொசுக்குள்ள வந்து இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ், தொற்றும் நிலைன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ கொசு என்ன செய்யுது அப்படின்னா வந்து ஒரு மேனை கடிக்கும் போது என்ன செய்யுதுன்னா அது கொசுவோட உடம்புக்குள்ளே இந்த ஸ்டம்பி ஃபார்மாக வந்து கொசுவோட உடம்புக்குள்ளே வந்து போகுது. கொசு இப்போது வந்து ஸ்டம்பி ஃபார்ம் உடைய மனிதனை கடிக்கும் போது அது வழியாக வந்து ஸ்டம்பி ஃபார்ம் வந்து டிசிடிசி கொசுவோட உடம்புக்குள்ளே போய் அதோட உடம்புக்குள்ளே எங்கே போகுது, இப்போ மேனுக்குள்ளே வந்ததும் ரத்தத்துக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி டிசிடிசி கொசுவோட உடம்புக்குள்ளே போனதும் எங்கே போகுதுன்னா மிட்கட்டுக்கு போகுது, அதோட நடுக்குடலுக்கு போகுது. அங்கே போய் என்ன செய்யுதுன்னா இந்த டிவைட் ஆகுது, எப்படின்னா வடிவத்தை மாற்றுது, நீள்கோள வடிவத்துக்கு மாறினதும் திரும்ப பைனரி ஃபிஷன் நடக்குது. பைனரி ஃபிஷன் நடந்துச்சு அப்படின்னா வந்து என்ன செய்யுதுன்னா இப்போ ட்ரிப்பனோசோமாவாக மாறுது. ஓகேவா? இப்போ ட்ரிப்பனோசோமா வந்து டிசிடிசி கொசுவோட எங்கே இருக்கும் அப்படின்னா உமிழ்நீரில் வந்து இருக்கும். நடுக்குடலில் இருந்துச்சு, இருசம பிளவுக்கு அப்புறமா வந்து இது ட்ரிப்பனோசோமாவா வந்து எங்கே வருது அப்படின்னா வந்து உமிழ்நீர் சலைவரி கிளாண்டுக்கு வருது. டிசிடிசி கொசுவோட சலைவரி கிளாண்டுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இது நீரிலே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுவரை நீரிலே இழந்து காணப்பட்டது இப்போ வந்து நீரிலே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா கிரித்திடியல் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கிரித்திடியல் ஃபார்ம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இருசம பிளவு நடக்குது. இந்த இடத்துல மிஸ்டேக்காக இருக்குது, அது இருசம பிளவு. அப்போ இருசம பிளவு நடந்ததும் திரும்பவும் என்ன செய்யுதுன்னா நீள்கோளம், இதுவும் மிஸ்டேக்காக இருக்குது. நான் வந்து பிடிஎஃப் கொடுக்குறேன், அதில் கரெக்ஷன் பண்ணி போடுறேன். இது வந்து நீள்கோள வடிவத்தில் உடம்பு திரும்ப மாறும்போது நீலிலை வந்து என்ன செய்யுது அப்படின்னா நல்லா நீண்டு வளருது. இப்போ நீலிலை நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னா அது வந்து மெட்டாசைக்ளிக் ஃபார்ம் ஆர் ட்ரிப்பனோசோமல் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நீலிலை ஒரே ஒரு நீலிலை இருக்கும், அது அண்டுலேட்டிங் மெம்பரினா அலை வடிவத்தில் வந்து மாறும். அந்த மெட்டாசைக்ளிக் ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது அதுதான் வந்து மேன்ல இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். அப்போ ட்ரிப்பனோசோமல் ஸ்டேஜும் அதுதான். அப்போ நல்ல நிலையிலே நல்லா வளர்ந்த நிலையத்தை நம்ம மெட்டாசைக்ளிக் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன செய்யுதுன்னா இன்னொரு டிசிடிசி கொசு மனுஷனை கடிக்கும் போது அப்போ டிசிடிசி கொசுவோட உடம்புல இருந்து மனுஷனுக்குள்ள போயிருது. திரும்ப வந்து மனுஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தா நீள்கோள வடிவத்துக்கு மாறுறது, பைனரி ஃபிஷன் நடக்கிறது, அவனோட பிளட்ல வந்து பிளட்டை சாப்பிட்றது, அப்புறம் அந்த நீலிலை இழந்துடுறது, இப்படி நடக்குது. திரும்ப அடுத்து வந்து ஒரு கொசு வந்து மனுஷனை கடிக்குது அப்படின்னா மனுஷன்லேருந்து கொசுவுக்குள்ளே போயிடுறது, அதோட மிட்கட்டுக்கு போய் டெவலப் ஆகி அப்புறம் சலைவரி கிளாண்டுக்கு வந்து திரும்ப மனுஷனுக்குள்ளே வருது. இப்படி இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட்டடாக வந்து நடக்குது. இவ்வளோதான் வந்து இதோட லைஃப் சைக்கிள். அண்ட் இதோட சிம்டம்ஸ், இதனால என்னெல்லாம் சிம்டம்ஸ் வருது அப்படின்னா பகல் நேரத்தில் இதால் அஃபெக்ட் ஆனவங்க வந்து இதுக்கு பேரே நம்ம என்ன சொல்கிறோம்னா ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்கிறோம், தூக்க வியாதின்னு. இப்போ பகல் நேரத்தில் கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தூங்கிட்டே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரத்த சோகை வந்து ஏன்னா இது வந்து ரத்தத்தை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன அனிமிக்காக இருப்பாங்க, ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்புறம் யூரின்ல வந்து பிளட்டு கலந்து வர்றது, ஹெட்டேக், ஓவர் ஹெட்டேக், எப்போதும் தலைவலின்னு சொல்றது, அப்புறம் நம்மளோட நிணநீர் முடிச்செல்லாம் வீங்கி படுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டெத்தில் வந்து முடியும். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன தடுப்பு மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிடிடி வந்து தடுப்பு மருந்தாக கொடுக்குறாங்க. டிடிடி அப்படின்னா அது முக்கியமான ஒன் வேர்டு. அப்ரிவியேஷன் பார்த்தோம்னா டைக்ளோரோடைஃபீனைல் ட்ரைக்ளோரோஈத்தேன். ட்ரைக்ளோரோஈத்தேன் இதை தான் வந்து டிடிடின்னு சொல்லுவோம். அதனால அப்ரிவியேஷன்லையும் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது இந்த இடத்துல. அது வந்து ஃபீனைல், அதை வந்து நான் பிடிஎஃப்ல வந்து நான் மாற்றி கொடுத்துட்றேன்.
அண்ட் நெக்ஸ்ட்டு மற்ற இனங்கள் அதர் ஸ்பீசிஸ் ஆல்ரெடி பார்த்தது தான், அதை என்ன டிசீஸை கிராஸ் பண்ணுதுங்கிறத மட்டும் பார்த்துருவோம். ட்ரிபனோசோமா ப்ளூசி அப்படின்னு சொல்லும்போது நாகண்ணா டிசீஸை வந்து ஏற்படுத்துது, நாகண்ணா நோயை ஏற்படுத்துது. அண்ட் ட்ரிபனோசோமா இவான்சி வந்து சுறா நோயை வந்து ஏற்படுத்துது. ட்ரிபனோசோமா குரூசி வந்து சாகாஸ் நோயையும், ட்ரிபனோசோமா கேம்பியான்சி வந்து ஆப்பிரிக்க உறக்க நோயையும் வந்து ஏற்படுத்துது. ஓகே, இதுதான் வந்து இந்த ட்ரிபனோசோமாவில் இருக்க இப்போ எல்லாமே வந்து ஓரளவு பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு பிடிஎஃப் வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டெலிகிராமில் கொடுக்குறேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இது ஓகே அப்படின்னா இதே மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.